ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் நடக்க இருக்க 9வது பிபிஎல் மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்டு வெனு ரெக்கார்ட், ஹெட்வுட் ரெக்கார்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிஎல்கான கேப்டன் யாராவது சூஸ் பண்ணணும் அண்ட் ரிஸ்க் கேப்டன் யாரெல்லாம் நம்ம ட்ரூ பண்ணணும், சேஃப் கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டீம் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் அண்ட் டீமாக இருக்கட்டும், அதே மாதிரி கிராண்ட் லீக் அண்ட் டீமாக இருக்கட்டும், அதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற டீமில் இருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த டீம் ஓரளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை பொறுத்தவரையும் ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்டஸ் ஆப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST அண்ட் TDS பிடிக்கிறதுல ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே 6 பேர் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் டீம் பொறுத்தவரையும் மேக் பண்ண தேவையில்ல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா வெல் பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு யூஸர் பார்த்தீங்கன்னா காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. டிஆர் சார்ட்ஸை அவர் பார்த்தீங்கன்னா இந்த காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஸாக இருக்கட்டும் அண்ட் ஜெயில் பாரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயரில் பிளேயிங் நான் வந்ததுக்கப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் இந்த காண்டஸ்ட்டில் கட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் கட்டி கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதர் காண்டஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. அண்ட் 9th மேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 9வது மேட்ச். டேட் பொறுத்தவரையும் 22 டிசம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:45 PM மேட்ச் நடக்குது. வெனோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த கபா பிரிஸ்பனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ பிரிஸ்பனில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 25 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா 241 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 119 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 122 விக்கெட்டும் இந்த வினுவில் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 181 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 60 விக்கெட்டும் இந்த வினில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 102 விக்கெட் ஓவராலாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 43 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 59 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு படியான விக்கெட் பார்த்திங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் தான் 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் 33 விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் பார்த்தீங்கன்னா கபா வெனுவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த மேட்சஸில் 11 விக்கெட் ஃபேஸர்ஸும் அண்ட் 2 விக்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க கடைசியாக நடந்த T20 மேட்சஸில். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு அதிகமாக இந்த வெனு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 2 டீமோட ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் டோட்டலாக 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் பிரிஸ்பன் ஹீட்டும், அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹெட்வுட் பொறுத்தவரையும் 2 டீமுமே கொஞ்சம் ஈக்குவலான ஃபைட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஹோம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்துடலாம். அண்ட் டாம் பேண்டல் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. காலின் மன்ரோ கேப்டன் பண்ண போகிறாரு. நாதன் மெக்ஜூனி, மேத்யூ ரென்சா, ஜேம்ஸ் பிரேசன் விக்கெட் கீப்பிங்ஸில் வந்துடுவார். அண்ட் மேக்ஸ் பிரையண்ட், பால் வால்டர், ஜேவியர் பேர்லட், டாம் ஒயிட்லி, மிச்சல் ஸ்டாப்னன் அண்ட் மேத்யூ குன்மேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன். அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மேட் ஷாட் அண்ட் டார்ச்சி ஷாட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிறிஸ் லெயின், ஒல்லி போப் விக்கெட் கீப்பிங்ஸில் வந்துடுவார். அலெக்ஸ் ரோஸ், ஜேமி ஓர்டன், ஜெம்சி பைஸ்லி, லியம் ஸ்காட், ஹாரி டொரான்டன், கேம்ரோன் பாய்ஸ், லைடி போப். இதுதான் பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன். ஸோ 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்துட்டோம். இப்போ 2 டீம்லேருந்து ஸ்டாட்ஸ் வைஸ் யாருக்கெல்லாம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிஸ்பன் ஹீட்லேருந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா டாம் பேண்டன். ஸோ டாம் பேண்டன் பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் பெருசாக எதுவும் ரெக்கார்ட்ஸ் இல்லை. அண்ட் வெனுவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 33 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ
இவர் இந்த மேட்ச் உள்ளே வரனால ரொம்ப ஒரு ஸ்மால் லீக்ல நீங்கள் தவிர்த்தரலாம். பட் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஆர் 2 வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ஒரு டீமில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட உங்களோட ஓன் விருப்பம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச் மட்டும் ஏர்லி விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதற்கு முன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 73, 50, 29 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெக்கார்டாக வச்சிருக்காரு இவர் ப்ளே பண்ண கடைசி மேட்சஸில். அண்ட் காலின் மொன்ரோ பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 126 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு காலின் மொன்ரோ. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பூரான ரெக்கார்டு இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்ச்சுக்கு 191 ரன் அடிச்சிருக்காரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா காலின் மொன்ரோவை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேஸில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் காலின் மொன்ரோ. ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் இயர்லியாக விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா நாதன் மெக்சூனி பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 38 ரனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ சம்டைம் இந்த டொமஸ்டிக் மேட்ச்சில் ஓவரும் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு தான். அதில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்சஸ்க்கு 171 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்கோராக அமைஞ்சிருக்கு அவருக்கு பொறுத்தவரையும். ஸோ நாதன் மெக்சூனி, காலின் மொன்ரோ 2 பேரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு பெருசாக வெனு ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு மேட்ச்சில் 137 ரன் அடிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். அண்ட் மேத்யூ ரென்சோ பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 54 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. செம்மையான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 218 ரன் அடிச்சிருக்காரு. அதில் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டும், செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டும், ஹெட் ஹெட்டில் பொறுத்தவரையும் ஓவராலாக நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு மேத்யூ ரென்சோ. வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்டு கொஞ்சம் பூரா இருந்தாலுமே ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு ரொம்பவே நல்லாயிருக்கு ரென்சோவை பொறுத்தவரையும். இதுவும் கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னால் 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங் அப்படின்னா அவருக்கான ரோலை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மேத்யூ ரென்சோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி யாரும் இல்லை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் இவர்கிட்ட நல்லா தான் இருக்குது ரீசெண்ட் டைமில். அண்ட் மேக்ஸ் பிரையண்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 167 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் ஹெட் பொறுத்தவரையும் கொஞ்சம் பூரான ஆவரேஜ் தான். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50% ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா 19 மேட்ச்சுக்கு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 476 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறப்போ 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா காலின் மொன்ரோவாக இருக்கட்டும், நாதன் மெக்சூனியாக இருக்கட்டும், அண்ட் மேக்ஸ் பிரையண்டாக இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் டாம் பாண்டன் அண்ட் மேத்யூ ரென்சோ இவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் 36 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர் தான். இவருக்கு நீங்கள் 1 ஆர் 2 கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜிம்மி பேஷன் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சுக்கு ஹெட் ஹெட்டில் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 310 ரன்னும் 11 கேட்சும் பிடிச்சிருக்காரு. அண்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 மேட்ச்சில் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 719 ரன். ஸோ செகண்டாக பேட் பண்ணுறப்போ இவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஸோ இவரை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாம் பாண்டன், மேத்யூ ரென்சோ, அதே மாதிரி ஜிம்மி பேர்சன் இவங்கள மட்டும் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பால் வால்டர் பொறுத்தவரை ஹெட் ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை ஹெட் ஹெட்டை பொறுத்தவரையும். வெனுவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆச்சு. இது இல்லை, செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் அந்த 5 விக்கெட்டும் வந்திருக்கு. ஸோ பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல பால் வால்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பேட்டிங்லேயும் வந்து ரீசெண்டாக அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சேவியர் பேர்லட் ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ எடுத்திருக்காரு. பால் வால்டர் பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ எடுத்திருக்காரு. அண்ட் சேவியர் பேர்லட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 23 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சரி நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் சேவியர் பேர்லட். ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக அந்த மேட்ச் பொறுத்தவரை இருப்பார். கம்பல்சரி எடுத்துங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. 3-1-1-1 அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. அண்ட் டாம் ஒயிட்னி பொறுத்தவரை ஹெட் ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்மில் கடைசியாக இந்த 2 மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேல்யூபிள் பிக்காக இருப்பார். அண்ட் மிச்சல் சொப்னைன் பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 29 மேட்ச்சுக்கு 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். ஸோ சொப்னன், மிச்சல் சொப்னன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுனா ஆப்ஷன் வைஸ் இருக்குது. மேத்யூ குன்மேன் 6 மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 7 விக்கெட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட பெருசாக விக்கெட் எதுவும் வரல. அதேமாதிரி வெனுலையும் பார்த்திங்க அப்படின்னா 16 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் அந்த விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப இவர்கிட்ட நல்லாவே தான் இருக்குது. பட் கடைசி மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நீங்கள் செகண்டாக பவுல் பண்ணார் அப்படின்னா குன்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச் ஷாட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 200 ரன் அண்ட் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பேட் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரையும் கொஞ்சம் பூரான ரெக்கார்ட் தான் இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். செகண்டுன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. வெனுவை பொறுத்தவரையும் 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 135 ரன் அண்ட் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அதே மாதிரி பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்சஸில் எல்லாமே கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் விக்கெட்டுமே எடுத்துறாரு, அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ். ஸோ மினிமம் ஒரு 3 வருஷம் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. எப்படி ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துறதுக்கான வாய்ப்புகள் மேட்ச் ஆடிட்டு இருக்குது. அண்ட் டார்ச்சி ஷாட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் ப்ளே பண்ணி 50 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க, 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 447 ரன்னும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்னும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் டார்ச்சி ஷாட். இன்னொரு ரெக்கார்டில் ஹெட் டு ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதிலே தெரிஞ்சு செகண்டாக பவுல் பண்ணுறப்ப அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 200 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு டார்ச்சி ஷாட். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் 50+ ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்லின். ஸோ கிறிஸ்லின் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்ல ஒரு ரெக்கார்டு அவருக்கு இருக்குது. வெனுவில் செம்மையான ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. ஸோ 44 மேட்ச்சுக்கு 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 1228 ரன் அடிச்சிருக்காரு. கிறிஸ்லின் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 32 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஹெட் டு ரெக்கார்ட் கொஞ்சம் பூராக இருக்கனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மர்ஸும் கடைசியில் நடந்த ஒரு 4 மேட்சஸில் ரொம்ப பூராக தான் இருக்குது கிறிஸ்லின் பொறுத்தவரை. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் இந்த மேட்ச்சில் நீங்கள் ப்ளே பண்ணார் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒல்லி போப் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. பட் விக்கெட் கீப்பிங் அம்ஸில் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்ப தான் பூராகவே இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்குக்கு அடாப்டான பிளேயராக இவர் ஒல்லி போப் இருப்பார். அண்ட் அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 13 மேட்ச் ப்ளே பண்ணி 30 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ 268 ரன் 67 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் வெனுவில் பொறுத்தவரைக்கும் 18 மேட்ச் ப்ளே பண்ணி 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயராக இருக்காரு. ஸோ நீங்கள் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாமே இயர்லேயே பவர் பிளேயர் விக்கெட் வர மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அலெக்ஸ் ரோஸாக இருக்கட்டும் அண்ட் ஒல்லி போப் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளேயர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் முக்கியமாக ட்ரை பண்ணுறவங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கடைசி நடந்த ஒரு 4 மேட்சஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும். அதே மாதிரி அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்கில் இருக்கனால கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவர்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 7 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 7 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு, 135 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் பேட்டிங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஆர்டரில் வந்து ஒரு கணிசமான ரன்ஸை அவர் அடிச்சு கொடுக்குறாரு. அண்ட் ஜேம்ஸ் ஓவர்டன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் வெனு ரெக்கார்டு எதுவும் இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ கம்பல்சரி 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். அந்த பேட்டிங் வந்தாலும் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஸோ எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்துருவார். கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் கம்பல்சரியாக வந்துட்டு இருந்தார். ஸோ 2 விக்கெட் 45 ரன் 2 விக்கெட் 6 ரன் அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஜேம்ஸ் ஓவர்டன் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்னே சொல்லுவேன். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லியாம் ஸ்காட். ஸோ லியாம் ஸ்காட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் வெனுவில் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. கிராண்ட் லீக்குக்கு 1 or 2 டீமில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி டொராண்டன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அதில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்க்கு 3 விக்கெட்டும் அதில் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டொராண்டன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் நல்லாவே விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஹென்ரி டொராண்டன்.
அண்ட் கேம்ரான் பாய்ஸ். ஸோ கேம்ரான் பாய்ஸை பொறுத்தவரை ஹெட் விக்கெட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 26 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 14 விக்கெட் வந்திருக்கு 7 மேட்ச்சுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் வந்திருக்கு. வினுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கேம்ரான் பாய்ஸ் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்சஸ் எல்லாம் ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. லைடி போப் பொறுத்தவரையும் ஹெட் விக்கெட்டில் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வினு ரெக்கார்டு அப்படிங்கிறது பெருசாக இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட், கடைசியாக மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமோட கேப்டனாக வந்தார். ஸோ இதுவரை ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில். ஸோ பிளேயர் பேட்டிலை பொறுத்தவரையும் காலின் மன்ரோஸ் பொறுத்தவரை மேட்ச் ஸ்டார்ட்டுக்கிட்ட ஒரு 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஜேம் ஓவர்டன் கிட்ட ஒரு இன்னிங்ஸ்லையும் லைடி பாப் கிட்ட ஒரு முறையும் அதிகமாக அவர் வந்து அவுட் ஆயிருக்காரு. அண்ட் நார்தன் மெக்ஸுனி பொறுத்தவரையும் மேட்ச் ஸ்டார்ட்டு ஒரு முறையும் டொராண்டன்ட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி மேத்யூ ரென்ஸா மேட்ச் ஸ்டார்ட்டில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறையும் டக்காட்டுக்கிட்ட ஒரு முறை அண்ட் கேம்ரான் பாய்ஸ் கிட்ட 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. லைடி பாப் கிட்ட ஒரு முறையும் பேஸ்லி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட 33 இன்னிங்ஸில் 12 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜிம்மி பேர்சன் பொறுத்தவரையும் டொராண்டன்ட்ட ஒரு முறையும் கேம்ரான் பாய்ஸ் கிட்ட ஒரு முறையும் லைடி பாப் கிட்ட ஒரு முறையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 9 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மேக்ஸ் பிரைண்ட் பொறுத்தவரையும் மேட்ச் ஸ்டார்ட்டில் ஒரு முறை டிஆர் சாஸ்கிட்ட ஒரு முறை கேம்ரான் பாய்ஸ் கிட்ட ஒரு முறையும் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 9 முறை அதே மாதிரி ஆப்ரே பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. பால் வால்டர் ஓவர்டன் கிட்ட ஒரு முறையும் லைடி பாப் கிட்ட ஒரு முறையும் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 22 முறை 51 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பொறுத்தவரையும் பிரெஸ்ட்வேஜ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் பார்த்திங்கன்னா சேவியர் பேர்லர் கிட்ட ஒரு முறையும் குன்மேன் கிட்ட ஒரு முறையும் ஸ்பென்சர் ஜான் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டாக எல்லாமே இழந்திருக்காரு. ஸோ குன்மேன் வைஸ் பேர்லெட் இவங்க 2 பேர் தான் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டிஆர் சார்ஜ் பொறுத்தவரையும் ரென்ஸா கிட்ட ஒரு முறையும் அண்ட் பேர்லெட். ஸோ பேர்லெட் கிட்ட 2 முறை விக்கெட் எழுதிருக்காரு. ஸோ பேர்லெட் தான் பார்த்திங்கன்னா அந்த நியூ பவுலரில் பவுல் பண்ணுவார். ஸோ அப்போ அவர்கிட்ட விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கிறிஸ்லின் பொறுத்தவரையும் மேத்யூ குன்மேன் கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ குன்மேன் வைஸ் கிறிஸ்லின் கிட்ட ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுனால இருக்குது. மைக்கேல் நேசர் பொறுத்தவரை மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார். லெக் ஸ்பின் கிட்ட 125 இன்னிங்ஸில் 39 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு கிறிஸ்லின். ஒல்லி போப் பொறுத்தவரையும் பால் வால்டர் 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 25 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர்கிட்ட 21 இன்னிங்ஸில் 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட ஒரு முறையும் அண்ட் சொப்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. குன்மேன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ரோஸ் இழந்திருக்காரு. ஸோ மிடில் ஓவர்ஸில் பேட்டிங் வரனால ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால குன்மேன் அண்ட் சொப்சன் கிட்ட அதிக முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜிம்மி ஓவர்டன் பொறுத்தவரையும் பால் வால்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ண பவுலர்கிட்ட 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா காமனான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் நம்ம யாருக்கு இந்த மேட்ச் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷாட் அண்ட் ஜிம்மி ஓவர்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் தான் வந்திருப்பாங்க. ஸோ கேப்டனாக பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஓவர்டனுக்கு இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்திருப்பாங்க. 80% பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்குக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பால் வால்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒல்லி போப் அண்ட் காலின் மன்ரோ பேர்லெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்களை நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் மாற்றி நீங்கள் சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு 1 by 1 நான் ஷோ காட்டுறேன். இது பொறுத்தவரையும் லைனப்ஸ் ராத்திரமுன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டெலகிராம்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 4 டீம் தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 4 டீம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் டீமை பொறுத்தவரையும் ஒல்லி போப் அண்ட் டாம் பாண்டன், கிறிஸ்லின், மேக்ஸ் பிரைண்ட், ஓவர்டன் அண்ட் மேத்யூ ஷாட், ரென்சோ, பால் வால்டர், சொப்சன் அண்ட் டொராண்டன், டி ஒயிட்னி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீம். இந்த ஃபஸ்ட் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மேத்யூ ஷாட்டுக்கும் அண்ட் பால் வால்டருக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா டாம் பாண்டன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கிறிஸ்லினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் ஜிம்மி பேர்சன், ஒல்லி போப், டாம் பாண்டன், டார்சி ஷாட், ஓவர்டன், மேத்யூ ஷாட், பால் வால்டர், கேம்ரான் பாய்ஸ், சொப்னி, மிச்சல் சொப்னன், சொப்சன், பேர்லெட் அண்ட் குன்மேன் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நான் கேப்டனாக பேர்லெட்டுக்கு நான் கேப்டன் ஆப்ஷன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாம் பாண்டனுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறாச்சும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒல்லி போப்புக்கு நீங்கள் வேறு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மெச்சி சொப்னனுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜிம்மி பேர்சன் அண்ட் கிறிஸ்லின், காலின் மன்ரோ, ஓவர்டன், மேத்யூ ஷாட், பால் வால்டர், சொப்னன்,
சொப்சன் அண்ட் பேர்லட், தொராண்டன், லைடி போப், அதே மாதிரி குன்மேன். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய மூணாவது டீம். இந்த மூணாவது டீமில் தொராண்டோக்கு நான் ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் சொப்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறு என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மன்ரோக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை லைடி போக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜிம்மி பேரிசன் அண்ட் ஒல்லி போப், டாம் பாண்டன், கிறிஸ் லெயின், ஓவர்டன், மேத்யூ ஷாட் அண்ட் ரென்ஸா, சொப்சன், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேர்லட், தொராண்டன், லைடி போப். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் டீம். இந்த ஃபைனல் டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக கிறிஸ் லெயினுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேத்யூ ரென்ஸாக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா தொராண்டனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒல்லி போப் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இதெல்லாமே லைனப்ஸ் ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ணியிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.